அவல் வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் மேகி மாதிரி செஞ்சிடலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வேறு, குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். 1 வீக் வரையுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கடலையை நல்லா அந்த ஆயிலில் வறுத்துருங்க. கடலையை எண்ணெயில் வறுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வறுத்துருங்க. அதுக்கு பிறகு பொட்டுக்கல்லையும் அதே மாதிரியே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. தென் பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயில் இருக்கிற அந்த குட்டி குட்டி விரையெல்லாம் எடுத்துருங்க. பச்சை மிளகாயை ரொம்ப மொத்தமாக நறுக்கிடாதீங்க. மொத்தமாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா ரோஸ்ட் ஆகாது. ரோஸ்ட் ஆகலை அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக உங்களால் ஒரு வாரத்துக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அவளை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துருங்க. ரோஸ்ட் ஆகிற அளவு, அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக இருக்கும். அவளை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு ஆட் பண்ணி அது வெடிக்கிறதில் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு குழந்தைங்களுக்குலாம் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துருங்க. பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூவி விட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு கடலை நம்ம வறுத்து வச்சதும் பொட்டுக்கல்லையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. காரத்தூள் கொஞ்சமாகவும் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தென் அவளையும் ஆட் பண்ணிவிடுங்க. அவள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி. ரோஸ்ட் ஆனதும் இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மிக்சர் ரெடி. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.